இதில் அசெட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ரிட்டர்ன் வந்து எப்படி செய்யறதுன்றதை நான் இதில் போடுறேன் பாருங்க. ஏற்கனவே சார் இது வந்து சார் ஏற்கனவே வந்து நாங்கள் பர்ச்சேஸும் ட்ரான்ஸ்ஃபரிங்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த வியூ டாக்குமெண்ட்ஸ் அதுவும் பார்த்துட்டோம். இதில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ரிட்டர்ன் இருக்குது. அசெட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ண அசெட்ஸை அந்தந்த டிவிஷனுக்கு சப் ஆஃபீஸு இல்லாட்டி பிரான்ச்சஸ் யூசர்ஸுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போ அதுக்கு முதல்ல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டில் போகிறேன். இதில் வந்து கீவேர்ட் கொடுத்து அசெட்ஸை ஃபைன் பண்ணிடும். ஸ்பெஷலாக ஒரு அசெட்ஸ் தான் கொடுக்க போகிறோம்னு சொன்னால், இப்போ லேப்டாப் ஒன்று கொடுக்க போகிறோன்னா எல்ஏபி அடிச்சிங்கன்னா அதாவது இஷ்யூ பண்ணாத ஐட்டம்ஸ் தான் இதில் வரும். இப்போ 10 அசெட்ஸ் இருந்து நாங்கள் அதில் 4 அசெட்ஸ் நான் இஷ்யூ பண்ணுறேன்னு சொன்னால் மிச்சம் 6 தான் இதில் காட்டும். அதுலேயும் லேப்டாப் என்னவோ மிச்சம் அதை தான் காட்டும். இப்போ லேப்டாப் இருக்குது, இது காட்டுது. அப்படி உங்களுக்கு அந்த பேர் அடித்து எடுக்க இயலாது அப்படின்னு நீங்கள் நாட் இஷ்யூட் ஐட்டம்ஸை கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் இஷ்யூ பண்ணாத ஐட்டம்ஸ் அவ்வளவும் இதில் காட்டும். இதில் நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன், 3 ஐட்டம் செலக்ட் பண்ணுறேன். லேப்டாப், ஃபோட்டோகாப்பி மிஷின், கம்ப்யூட்டர் சிஸ்டம், இது 3ஐயும் செலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நாங்கள் இதை இஷ்யூ பண்ணுற யாருக்கு இஷ்யூ பண்ண போகிறோமோ அந்த யூசரோ பிரான்ச்சோ இல்லை டிபார்ட்மெண்ட் அதுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். அதை நான் ஆல்ரெடி ஃபீட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை வந்து 268 வந்து டிபார்ட்மெண்ட் டிஎஸ் ஆஃபீஸ். இது வந்து இந்த ஏபிசின்னு போட்டு இது வந்து சப் ஆஃபீஸ், அதாவது அது கீழே வர யூனிட்ஸ். மற்ற வந்து இது வந்து கீழே போட்டு கொண்டு போகலாம். யூசர் மீன் ஸ்டாஃப், எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ல பேர் போடலாம். அதே மாதிரி பிரான்ச்சஸையும் இதில் ஆட் பண்ணி கொள்ளுங்கள். நான் ஒரு ஸ்பெஷலாக ஒரு 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 ஸ்டாஃபுக்கு நான் அசைன் பண்ணுறேன். இப்போ குரூப் பண்ண பேரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இதை வந்து அப்ரூவலுக்கு அனுப்பணும் சீஃப் அக்கௌண்டன்ட்டுக்கு. அப்போ நான் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ண அப்ரூவலுக்கு சென்ட் டு அப்ரூவல் 3 ஐட்டம்ஸ் கேட்குது. எஸ் கொடுத்தோன்னையும் இப்போ அப்ரூவலுக்கு போயிட்டு இப்போ பண்ணிங்கன்னா இது வந்து டி டேஷ் பெண்டிங் இருக்கும். டி மீன் டிஸ்ட்ரிபியூஷன் பெண்டிங் இருக்குது. இந்த ஸ்டேட்டஸ் அதாவது பெண்டிங் ஸ்டேட்டஸில் வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணி கொள்ளும். எஸ் கொடுத்தா ரிமூவ் ஆகும், தவறுதல் செஞ்சு தான் ரிமூவ் பண்ணி கொள்ளும். பட் இதை அப்ரூவ் பண்ண பிறகு ரிமூவ் பண்ண இயலாது. இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ரிட்டர்ன் லிஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். பண்ணிட்டு கெட் ஓல கொடுத்தா எல்லா லிஸ்ட்டும் வரும். இன்னும் இஷ்யூ பண்ணலை, அப்போ டேட் வந்து எம்டி, ரிட்டர்னும் வரல, இப்போ டேட் வந்து எம்டி. இல்லை நாங்கள் ஒருத்தர மற்றும் ஸ்பெஷலாக ஃபைன் ஆல் ஹெடர் இது வந்து யூசர் பிரான்ச் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இந்த ஹெடர்ஸ் ஏதாவது ஒன்று வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த டேட்டா ஃபைன் பண்ணலாம். அதாவது இப்போ அப்ரூவ் பண்ண அசெட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும்னா டி டேஷ் அப்ரூவ் ஏபிபி இது போட்டு நீங்கள் ஃபைன் கெட் பண்ணாலே அந்த அசெட்ஸ் எல்லாம் காட்டும். இப்போ நான் டி டேஷ் பிஎன் பெண்டிங் பிஎன் போடுறேன், கெட் பண்ணுறேன், பெண்டிங் எல்லாம் காட்டுது. அப்போ இந்த மாதிரி இதை நீங்கள் அசெட்ஸை ஃபைன் பண்ணி கொள்ளிடும். இல்லை கெட்டோல கொடுத்தா கம்ப்ளீட் அசெட்ஸ் அப்படியே வரும். பிறகு வந்து அப்ரூவ் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இதில் போனோம்னு சொன்னால் உங்களுக்கு அப்ரூவ் பண்ண சொல்லி ஆர்டர் வந்த பிறகு இதுக்குள்ள இந்த லிஸ்ட்ல நீங்க பார்க்கலாம். இதுல கிளிக் பண்ணிட்டு யாருக்கு நீங்க கொடுத்தீங்களோ அப்ரூவ் கேட்டீங்களோ அவங்களோட பேரை செலக்ட் பண்ணிட்டு நீங்க பண்ண உடனே இதுல அசஸ் லிஸ்ட் ஆகும். பட் இப்ப லிஸ்ட் ஆகல, என்ன காரணம்னா அப்ரூவல் இன்னும் வரல, பெண்டிங்ல இருக்குது. அதே மாதிரி கெட் ரிட்டர்ன் இருக்குது. ரிட்டர்ன்ல போயிட்டு நாங்க இவருக்கு கொடுத்த அசெட்ஸ் இப்போ கிளிக் பண்ணால் அசெட்ஸ் கொடுத்துருந்து அவருக்கு வரும். அதை நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அவர் வேலையை விட்டு போகிற நேரமோ இல்லை அசெட்ஸ் தேவையில்லை புது அசெட்ஸ் நாங்கள் கொடுக்க போகிறனால நாங்கள் அந்த அசெட்ஸ் வந்து இதுக்குள்ள நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் அசெட்ஸ் அப்ரூவலுக்கு ஒருத்தர பார்ப்போம். நான் க்ளோஸ் பண்ணுறேன். அப்ரூவல் பண்ணுறது வந்து சீஃப் அக்கௌண்டன்டோட ரோல். அப்போ அதை நாங்கள் ஓப்பன் பண்ணணும். இது வந்து சிஏ தான் யூசர் நேம். சிஏன்னு நான் லாகின் பண்ணாலே அது சீஃப் அக்கௌண்டன்ட் லாகின் தான். இப்போ அவர டேஷ்போர்டு வந்து டிஃப்ரெண்ட். அந்த டேஷ்போர்டை விட இந்த டேஷ்போர்டு வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ இதில் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ரூவலுக்குள்ள போகிறேன். போயிட்டு கெட் ஓல கிளிக் பண்ணால் எல்லா அப்ரூவலும் வந்து இவருக்கு காட்டும். இல்லை ஸ்பெஷலாக ஒருத்தர் நேம் தெரியுமா இருந்தால் அவர் தானே உங்களுக்கு அப்ரூவல் கேட்டுக்கிறாருன்னு சொன்னால் அவரோட நேமே எடுக்கணும். இப்போ இதில் கிளிக் பண்ணி அவரோட நேமை கிளிக் பண்ணிட்டு நான் கெட் கொடுத்தேன்னா மட்டும்தான் நீங்கள் அப்ரூவ் ஒரு ரிஜெக்ட்னு சொல்லி 2 அடிஷனல் கோலம் வரும். நார்மலாக கொடுத்தோம் சொன்னால் வராது. ஏன்னா இதில் வந்து எல்லாரையும் காட்டப்படியில் நாங்கள் அப்ரூவ் கொடுக்க இயலாது. இதில் நான் செய்கிறேன், அவரை பேரை செலக்ட் பண்ணிட்டு கெட் கொடுக்குறேன்னு காட்டுது.
இதுல நீங்க கொடுக்கணும்ன்ற அசெட்ஸை கொடுக்கலாம், இல்லது ரிஜெக்ட் பண்ணிடும். இப்போ நான் அப்ரூவ் பண்றேன். அசெட்ஸ் ஒன்று அப்ரூவ் ஆயிட்டு இன்னொரு அசெட்ஸ் அப்ரூவ் பண்றேன். ரைட், நான் இந்த அசெட்ஸை ரிஜெக்ட் பண்றேன், கொடுக்கலான்னு சொல்லி நான் ரிஜெக்ட் பண்றேன். எஸ் கொடுத்தேன். ரைட், இப்போ நம்ம அப்ரூவ் லிஸ்ட்டை கிளிக் பண்ண அப்ரூவ் பண்ண அசெட்ஸ்லாம் காட்டும். ரிஜெக்ட் கிளிக் பண்ணால் ரிஜெக்ட் பண்ண லிஸ்ட் எல்லாம் காட்டும். இதில் நாங்கள் ஒரு நேம் வச்சு கூட செலக்ட் பண்ணி எடுக்கலாம். அவருக்கு நாங்கள் என்ன கொடுத்தோம், என்ன ரிஜெக்ட் பண்ண தெரியும். இது வந்து ரிட்டர்ன் அப்ரூவல். எங்களுக்கு ஏதாவது அசெட்ஸ் வந்து ரிட்டர்ன் எஸ்கே எடுத்திருந்தா அவர் எங்களுக்கு அப்ரூவல் அனுப்புவார். நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துட்டோம், அப்ரூவ் பண்ண சொல்லி அனுப்பலாம். நீங்கள் எங்கே அப்ரூவ் பண்ணுவீங்க. நான் இப்போ கெட்டோவில் கிளிக் பண்ண ஒன்றும் இல்லை. நாங்கள் பார்ப்போம். நான் இப்போ மறுபடியும் எஸ்கே பாத்தில் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணிட்டேன். டிஸ்ட்ரிபியூஷனில் போயிட்டு இப்போ நான் இதை அவரை செலக்ட், இந்த ரூபன் அந்த யூஸரை செலக்ட் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அப்ரூவல் ட்ரெண்ட் வருது. இப்போ இதை கிளிக் பண்ண இதை ரிமூவ் பண்ண விடாது. கேன் ரிமூவ் டிஸ்ட்ரிபியூஷன் பெண்டிங் ஓ ரிட்டர்ன் பெண்டிங், ரெண்டு ஆப்ஷனை மட்டும் தான் டிலீட் பண்ணிடலாம், மற்ற எதையும் ரிமூவ் பண்ணிடலாது. ஓகே, இது வந்து ஒன்று ரிஜெக்ட் ஆகிருக்குது. இதை நீங்கள் ஃபுல் லிஸ்ட்டில் வியூவில் பார்க்குறோம்னா இதில் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் லிஸ்ட்லையும் இது காட்டும். இஷ்யூ டேட் வந்து இன்னும் இல்லை. இதுக்கு பிறகு தான் நெக்ஸ்ட் வந்து இதை இஷ்யூ பண்ணணும். இப்போ நாங்கள் அப்படி பார்க்குற நேரம் அப்ரூவ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒன்றும் இல்லாமல் காட்டுச்சு. இப்போ நான் அப்ரூவ் டிஸ்ட்ரிபியூஷன் எங்களுக்கு காட்டும். ரூபன் நேம் செலக்ட் பண்ணி சரி, இப்போ அப்ரூவ் டிஸ்ட்ரிபியூஷனை கிளிக் பண்ணுறோம். இதில் அப்ரூவ் பண்ணது எந்த யூசர் ரூபன், அவரை நாங்கள் எடுத்தோம்னா அவரை 3 அசெட்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணது. ஸோ 2 தான் அப்ரூவ் ஆயிருக்குது. அந்த 2ஐயும் இதில் காட்டும். நீங்கள் 2ஐயும் டிக் பண்ணணும். டிக் பண்ணிட்டு இஷ்யூ பண்ணுற டேட் போடணும் விடாது. சரி, வெயிட். இப்போ நான் இதில் திரும்ப எடுக்கிறேன். இதை அப்ரூவ் போயிட்டு நான் இஷ்யூ பண்ணுறேன். வருது செலக்ட் யூசர் பிரான்ச். இப்போ நாங்கள் அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது கிளிக் பண்ணுறேன், ப்ளீஸ் இஷ்யூ டேட். அப்போ நம்ம டேட்டை கட்டாயம் செலக்ட் பண்ணணும், எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணுறது. இப்போ நான் டேட்டை செலக்ட் பண்ணுறேன். திரும்ப கிளிக் பண்ண அப்பயும் சொல்லுது ஐட்டம் நோட் செலக்ட். அப்போ நாங்கள் என்ன ஐட்டம் இஷ்யூ பண்ண போகிறோமோ அதை நாங்கள் டிக் பண்ண போகிறோம். டிக் பண்ணிவிட்டு இஷ்யூ கொடுக்குறேன், எஸ் கொடுக்குறேன். அப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் சக்ஸஸ்ஃபுல். இப்போ அசெட் வந்து இஷ்யூ ஆகிட்டு நாங்கள் திரும்ப அவரை செலக்ட் பண்ணி பார்த்தா அவரில் அசெட்ஸ் எதுவும் காட்டாது. இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ரிட்டர்னில் போயிட்டு நான் இதில் செக் பண்ணி பார்க்குறேன். அவருக்கு வந்து ஆல்ரெடி அப்ரூவ் தான் இருந்தது, பட் அசெட்ஸ் வந்து இஷ்யூ ஆகிட்டு நாங்கள் இதில் செக் பண்ணி பார்க்கலும். இதில் போயிட்டு யூசர் பேர் வந்து ரூபன் அடிச்சுட்டு கெட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அசெட்ஸ் வந்து அப்ரூவ் ஆயிருந்தது. இஷ்யூ டேட் வந்துட்டு அப்புறம் இதோட சரி. அப்புறம் இனி கெட்டோவில் கொடுத்த ஃபுல்லாக காட்டும். இப்போ ரிட்டர்ன் டேட் வந்து சம்டைம் ஒரு அசெட்ஸை ரிட்டர்ன் பண்ண போகிறார், இந்த அசெட்ஸில் ஏதோ இஷ்யூ ரிட்டர்ன் பண்ண போகிறான்னு சொன்னால் அதுக்கு அதை நாங்கள் இப்படி செய்யலாம்னா இப்போ நான் கெட் ரிட்டர்னில் போகிறேன். கெட் ரிட்டர்னில் போயிட்டு அந்த யூஸரை செலக்ட் பண்ணுறேன். பண்ணால் அவர் கெட்டை கொடுத்தா அவர்கிட்ட எத்தனை நான் யூஸர் செலக்ட் பண்ணுறேன். பண்ணிட்டு நான் கெட்டை கொடுத்தேன்னா அவருக்கு நான் இஷ்யூ பண்ண 2 அசெட்ஸும் வரும். அப்போ இஷ்யூ டேட் இதில் காட்டும். இஷ்யூ பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அது காட்டும், இஷ்யூ பண்ணலைன்னா காட்டாது. இப்போ இது ஒரு அசெட்ஸை அவர் ரிட்டர்ன் பண்ண போகிறாருண்டா அப்போ நாங்கள் இந்த அசெட்ஸை டிக் பண்ணுறோம். பண்ணிட்டு அப்டேட் ரிட்டர்ன் கொடுத்தா ரிட்டர்ன் டேட் கேட்குது. என்ன டேட் ரிட்டர்ன் பண்ணாரு அந்த டேட்டை என்னன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு அப்டேட் கொடுக்குறேன். இப்போ இது வந்து ரிட்டர்னுக்கு ப்ராசஸ் ஆகிருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டில் போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு நான் அவர் நேமை கொடுத்து பார்க்குறேன். கெட் கொடுத்தா அவர் இன்னும் ரிட்டர்ன் வந்து எந்த ப்ராசஸும் இல்லைன்னு தான் காட்டுது. இதில் வந்து ரிட்டர்ன் பெண்டிங் இருக்குது. அப்போ ரிட்டர்ன் பெண்டிங் வந்து இந்த ஸ்டெப்பில் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது அப்ரூவ் ஆகி தான் ரிமூவ் பண்ணிடலாம். அது இப்போ நான் டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டில் செக் பண்ணி பார்க்குறேன். டேட் கொடுத்தா ரிட்டர்ன் பெண்டிங் டேட் இருக்குது, ரிட்டர்ன் டேட் இருக்குது, இன்னும் இது பெண்டிங்கில் இருக்குது. இதை அப்ரூவ் பண்ணால் இது வந்து அதுக்கு பிறகு அவருக்கு கொடுத்து இஷ்யூ பண்ணுறது இது வந்து ரிமூவ் ஆயிரும்.
ரிட்டர்ன் அப்ரூவல் இதில் கெட் ஆல் கொடுத்தா வரும். அதில் யூசர் நேம் செலக்ட் பண்ணிட்டு இதில் யூசர் நேம் தான் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிட்டு கெட் கொடுத்தா வரும். இதில் இதை அப்ரூவ் பண்ணுறேன், எஸ் கொடுத்தா அப்ரூவ். இதை டிக் பண்ண அப்ரூவ் பண்ண லிஸ்ட் தெரியும், இதை இதை டிக் பண்ண ரிஜெக்ட் பண்ண லிஸ்ட் தெரியும். சரி, இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இதில் போகிறேன், ரூபர் செலக்ட் பண்ணுறேன், ரிட்டர்ன் அப்ரூவ்னு வருது. இப்போ அவருக்கு நான் கொடுத்த அசெட்ஸ் ஒரு அசெட்ஸ் தான் கொடுத்துக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த ரிட்டர்ன் அப்ரூவ் பண்ண அசெட்ஸை வேறு யாருக்கும் இஷ்யூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த அசெட்ஸை நாங்கள் இதில் பார்க்கலாம். இதில் இதில் அந்த அசெட்ஸ் வரும் 300. ஆரம்பத்தில் 4 இருந்தது, நாங்கள் ஒன்று கொடுத்தனாங்க, திரும்ப ஒன்று ரிட்டர்ன் எடுத்துனாங்க. இப்போ டோட்டலாக 3 அசெட்ஸ் சொல்லி 4 அசெட்ஸ் இருக்குது. இதை இப்போ ரிமூவ் இஷ்யூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அசெட்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இதில் டிக் பண்ணுறேன் யூசர் நேம், கெட் பண்ணால் அவருக்கு இதில் ஒரு அசெட்ஸ் கொடுத்ததாக இங்கே ரெக்கார்ட்ஸ் இருக்குது. கெட் ஆல் கொடுத்தா எங்களுக்கு இதில் டோட்டல் அசெட்ஸ் காட்டும். இதில் டோட்டல் அசெட்ஸும் இல்லை எல்லா ஹெட்டிங் வைஸாகவும் நாங்கள் இந்த அசெட்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பிரான்ச் காட்டுது. தேவையான மாதிரி இந்த அசெட்ஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளும். ஓகே, தேங்க்யூ.